السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لتبلون في أموالكم وأنفسكم وَلَتَسْمَعُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا أَذًى كَثِيرًا وَإِنْ تَصْبِرُوا وَتَتَّقُوا فَإِنَّ ذَلِكَ مِنْ عَزْمِ الْأُمُورِ. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய சங்கைமிகு இந்த கூட்டத்தின் தகுதி வாய்ந்த தலைவர் பெருந்தகை அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய பேரறிஞர் பெருமக்களே, விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உலமாக்கல் சகோதரர்களே, இஸ்லாமிய அன்பர்களே, தொப்புள்குடி உறவான மாற்று மத சகோதரர்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு சிறப்பான இந்த கூட்டத்தில் அழகான உரையை நீங்கள் இதுவரை செவிமடுத்தீர்கள். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை, சமூகத்தை முறைப்படுத்துவதற்கு, கட்டமைப்பதற்கு அல்லாஹுடைய அருள் மறையையும் தனது அருள் உரையையும் தந்தார்கள். நமது சமுதாயம் சீரழிந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தில் அந்த சமுதாயத்திற்கு வேண்டிய அனைத்து வகையான சிறப்பு அம்சங்களையும் ஒன்று கூட்டி திருமறை மூலமாகவும் தனது சிறப்பான உரைகள் மூலமாகவும் அன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த தற்கால நிகழ்ச்சி, இரண்டு உலமாக்களும் மிக சிறப்பான முறையிலே உங்களுக்கு கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். நான் என்னுடைய பார்வையிலே இவ்வளவு பாரம்பரியமிக்க நம்மை இப்படி துன்புறுத்தும் விதமாக சட்டங்களை போட்டு நமது நிம்மதிகளை குறைப்பதற்கு உண்டான முயற்சிகளை செய்கிறார்களே, இப்படி நமக்கு வரும் என்பதை அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசூலோ சொல்லி காட்டினார்களா என்ற விதத்திலே நான் குர்ஆனையும் ஹதீஸையும் சற்று யோசித்து பார்த்தேன். ஒன்றல்ல இரண்டல்ல 30 கோடி பேர் இருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்தியாவில். அவன் சொல்கிற கணக்கிலேயே 20-25 கோடி சொல்லுவான். கணக்கெடுத்து பார்த்தோம்னா 30 கோடி வரும். ஒரு பக்கம் சொல்கிறான், இங்கே வந்து முஸ்லீம்கள் பெருகிக்கிட்டே போகிறாங்க, நமது இந்துக்கள் குறைந்துகின்ற, நமதுன்னு சொல்லும்போதே அங்கே புள்ளி வச்சு பேசுகிறான் அவன். ஏண்டா அவன் சொல்கிறது இந்த 3% தான் சொல்கிறான் அவன். நம்ம குறைஞ்சிக்கிட்டே வர்றோம்ட்டு. அதுலேயும் அதில் சாட்சி மாதின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் பேசும்போது சொல்கிறான், ஒவ்வொரு ஹிந்தும் 10 புள்ள பெக்கணுன்ட்டு. பெத்து தொலையடா, யாரா வேணாண்டா. ஆனால் அந்த விஷயம் இருந்தால் தானே அங்கே ஓட்டையாக இருக்குது, எப்படி உங்களை பெக்க போகிற. முஸ்லீம்கள் அப்படி பெற்றெடுக்கிறார்களாம். அதனால் இவருடைய மக்கள் வளம் பெருகிறதாம், ஜனத்தொகை பெருகி நாமெல்லாம் அதிகமாகி, முஸ்லீம்கள் அதிகமாகி இந்துக்கள் சிறிய எண்ணிக்கையில் வந்து நாட்டை இவர்கள் பிடித்திருவாராம். எவ்வளவு பைத்தியகாரத்தனமான வாக்குகள் இது பாருங்கள். 800 வருஷம் என் பாட்டன் போட்டு ஆண்டாங்க. அவன் காலத்தில் இந்த மாதிரி நிர்பந்தித்து ஒரு காரியம் செஞ்சிருப்பான்னு சொன்னால் நம்ப முடியும். எந்த சூழ்நிலையும் இல்லாமல், வசதி இல்லாமல், வாய்ப்பு இல்லாமல், ஆங்கிலேயர்களை எதிர்த்த கொடுமைக்காக ஆங்கில படிப்பையும் துறந்து இன்று வரைக்கும் எளிய நிலையில், ஏழ்மை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை பார்த்து
நம்ம மதத்தை பரப்புகிறோம், இஸ்லாம் பெரிய போயிடும், 10 பிள்ளைய பேக்கிறானுங்க, 4 கல்யாணம் பண்ணுறானுங்க. இவனுக்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சி போச்சு அசல்ல. உண்மை அதுதான் சகோதரர்களே. எல்லா பயிலும் லூஸ் பயிலாக போயிட்டானுங்க. என்னமோ ஒரு 8 வருஷம் உனக்கு ஆட்சி பொறுப்பு கிடைச்சே, கொஞ்சம் நல்லா ஆளுவானுன்னு சொல்லி சில நல்ல மக்கள்லாம் ஓட்ட போட்டாங்களோ அல்லது இந்த இவிஎம்முடைய கராமத்தோ என்னமோ நமக்கு தெரியலை. அந்த இயந்திரம் ஓட்டு போடுற இயந்திரத்துடைய பெருமையோ என்னமோ தெரியலை. இவனுங்க எப்படியோ வந்து தொலைஞ்சானுங்க. முதல் 5 வருஷம் எப்படியோ ஓட்டினான். 2வது 5 வருஷத்தை கழிப்பாண்டவுடனே எடுத்தவுடனே நம்ம பிரதமர் கூட பாரத பிரதமர் பெருமனதோடு சொன்னான். பாவம் ஆரம்பத்தில் சொல்லும்போது சப்கே சாத் சப்கா விகாஸ்ன்னான். எல்லாரோடையும் சேர்ந்திருப்போம், எல்லோரையும் பாதுகாப்போம்ன்ற ஒரு பெரிய சுலோகத்தை சொன்னான். 2வது வருஷம் 2வது ட்ரிப்பாக வந்த உடனே இன்னொன்னையும் சேர்த்தா. பாவம் சப்கே சாத் சப்கா விகாஸ் சப்கே விஸ்வாசினா, எல்லாருடைய நம்பிக்கையும் பெறுவோம்னு சொல்லி ஒரு வாக்குமூலத்தை சொல்லி நாட்டை ஆரம்பித்தான். ஆரம்பித்து 1 வருஷத்திலேயே என்ன மாதிரி அவருடைய நம்பிக்கையை பெறுறதுக்கு முயற்சி செஞ்சாங்கங்கிறது தான் இந்த 3 சட்டங்களும். எந்த சட்டங்களை போட்டு இந்த உலக மக்களையும் இந்திய முஸ்லீம்களையும் மற்றவர்களையும் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு சட்டங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறான். அருமை சோதரர்களே, பிரதமர் கூட சொன்னார் ஆரம்பத்தில், நம்ம இந்த சட்டத்தை எதிர்த்து வர்றவங்க சில பேர் தொப்பி தொப்பார மாதிரி முஸ்லீம்களுடைய ஆடைகளை குறித்து சொன்னார். ஒரு குறிப்பிட்ட யூனிஃபார்மோடு இருக்கிற கூட்டம்தான், அதை நம்ம சாதாரணமாக ஒடுக்கிடுவோம்ண்டு. அதாவது தொப்பி தலப்பா இந்த மாதிரி ஆளுக தான் வருவான். அந்த தொப்பி தலப்பாக்குள்ளே என்ன இருக்குன்னு இந்த மூதவிகளுக்கு தெரியலை. விளக்குதா? இப்படி நினச்சி தான் அவர் ஆரம்பத்தில் அறிக்கை விட்டு என்னமோ ஆரம்பித்தார். இன்றைக்கி நிலைமையை பார்த்தா இதில் பிரதமருக்கும் கிறுக்கு பிடிச்சி போச்சு, அமித்ஷாவுக்கும் கிறுக்கு பிடிச்சி போச்சு. சொல்லக்கூடிய பேச்சுக்களையே பாருங்களேன். டெல்லியுடைய ராம்லீலா மைதானத்தில் பேசின பேச்சை நானே கேட்டேன், ஒளிபரப்புனதை நானே பார்த்து. அதில் பேசுகிறார், என்னுடைய ஆட்சியில் 2014 ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த என்ஆர்சியை பற்றியோ என்ஆர்சியை பற்றி நாங்கள் பிரஸ்தாபிக்கவே இல்லை, பேசவே இல்லை. யாரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு? அமித்ஷாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டில் விவாதம் செஞ்சு அதில் ஏராளமான ஆட்டு மந்தைகளுக்கு முன்னால் அதை படித்து காட்டி தமிழ்நாட்டு ஆட்டு மந்தையும் சேர்ந்து சப்போர்ட்டு பண்ணி பாஸ் பண்ணி ஏராளமான இடத்துல இந்தியா முழுவதிலும் நாம் இந்த என்ஆர்சியை செயல்படுத்துவோம். இது அசாமுக்கு மட்டும் சொந்தமல்ல, ஆசாமிலே நாம் பயிற்சி பெற்று விட்டோம். இந்தியாவுடைய ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் இதை நாம் செயல்படுத்துவோம்னு சொல்லி பிரகடனப்படுத்தி பல மேடைகளில் பேசி தொலைஞ்சு உலகமும் மீடியாக்களும் ஊடகங்களும் எல்லாம் பார்த்த பிறகும் கூட எவ்வளவு கொடுமை. பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் நம்ம பாரத பிரதமர் பேசுகிறாரு, 2014 இதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. 130 கோடி மக்களுக்கு முன்னால் நான் சொல்லுகிறேன், இதை நாங்கள் பேசுவதாக சொல்வது பொய் பொய் பொய். 3 தடவை திரும்ப சொல்கிறார். பக்கத்தில் இந்த முண்டை உட்காந்துருக்குது, எல்லாமே உட்காந்துருக்கிறானுங்க. அவனு மெதுவாக வந்துக்கிட்டு இப்போது செயல்படுத்தக்கூடிய எண்ணம் இல்லை. என்னடா ஆச்சு இன்னைக்கு? அதுக்கு பிறகு இப்போ உள்ளதில் நேற்று பேசியிருக்கிறார், நாங்கள் ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டோம், இதை நாங்கள் பேசியதான் செய்தேதான் தீர்வோம். செய்யி. அரபியில் ஒரு கவி சொல்லுவாங்க, இதாமா அராதல்லாஹு இஹ்லாக்க நம்லத்தின் சமத்து பி ஜனாஹைஹி இலல் ஜவ்வி தஸஅது. ஒரு எறும்பை அழிக்கணும்னு சொன்னால் அல்லாஹ் கொஞ்சம் ரெக்கையை கொடுத்துருவானா. அது வாட்டுக்கு அப்புறாணியாக பூமியில் ஊர்ந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்ததுக்கு ரெக்கை வந்தவுடனே பறந்து போய் எங்கே விழுகும்? நெருப்பில் விழுகுமா. எறும்புக்கு ரெக்கை முளைச்சா மரணம் நிச்சயம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்பாடுக்கு பூமியில் ஊர்ந்துக்கிட்டு இருந்த இந்த கூட்டம் இப்போ ரொம்ப பறக்க ஆரம்பிச்சிருக்குது. பறந்தால் எங்கே போய் விழுகும்? ஈசலா மாறுமா, நெருப்பில் போய் விழுவான், சாங்க போகிறாங்கிறதுக்கு அடையாள சோதர்களே. அந்த முறையில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்து இப்படி மக்களுக்கு மத்தியில் சொல்கிறாங்க. இதுபடி வரும், இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு ஒரு சோதனையான காலங்கள் வரும்னு குர்ஆன் ஹதீஸ் சொல்லியிருக்குதா அப்படிங்கிறத நான் பார்க்கும் பொழுது
உங்களுக்கு முன்னால் வாசித்த இறை வசனத்தில் அல்லது அழகாக சொல்லி காட்டியிருக்கிறான். இந்த சூழ்நிலையெல்லாம் வரும்ட்டு படைச்சவன் அல்லவா. திருமறை ஒவ்வொரு காலத்துக்கும் பொருந்தும்படியாகத்தான் அதனுடைய வசனங்கள் இருக்கும். அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிட்டு சொல்கிறான். நான் அர்த்தத்தை சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு வர்றேன், அவனுடைய திட்டங்களை சொல்ல வர்றேன். உங்களுடைய உயிர் பொருள் இரண்டிலும் நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள். நம்ம நிம்மதியாக இப்போ உட்கார முடியாது. பொருளாலேயும் சோதிக்கப்படுவோம், உயிராலையும் சோதிக்கப்படுவோம். நிச்சயமாக நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள், உங்களுடைய உயிர் பொருள் இரண்டிலேயுமே. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், ரெண்டு வகையான கூட்டத்திலிருந்து உங்களுக்கு மனசை சங்கடப்படுத்தக்கூடிய, நோவினைப்படுத்தக்கூடிய பல விஷயங்களை உங்களுக்கு கேட்க நேரிடும். ரெண்டு கூட்டம் உன்னை பற்றி பேசும், அதனால் உன் மனம் சங்கடப்படும், நோவினை அடையும். அல்லாஹ் முதவே நமக்கு அடையாளத்தை காட்டி கொடுக்குறான். எந்த கூட்டம்? அழகா சொல்றான், வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபிலிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கசீரா. ஒரு கூட்டம் யாரு? யூத கூட்டம், அல்லாஹ் விளங்கிக்கங்க. இன்னொரு கூட்டம் யாரு? இந்த அமித்ஷா கூட்டம். இந்த ரெண்டையும் தான். மினல்லதீன அஷ்ரகுல சிறுக்கில் இவங்கெல்லாம் தலையானவங்க, மற்றவங்களாம் அப்புறாணிக, சொன்னதை வச்சு போயிட்டாங்க. அடிப்படையான ஆட்கள் இந்த கூட்டம். அந்த 3% இருக்கக்கூடிய பிராமண கூட்டம். நான் தெளிவாக சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா போட்ட திட்டம் சங்கிகளுடைய கூட்டம், இந்த RSS உடைய கூட்டம். எந்த திட்டத்தில் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்களோ இந்த கூட்டத்தை அல்லாஹ் பேரை சொல்லி RSSன்னு சொல்ல முடியாது, யூதன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு உண்டான சிறப்பு அம்சங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான். மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன்னால் ஆரம்பத்தில் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூதர்கள். அதே மாதிரி சிறுக்குடைய தலையாக இருக்கக்கூடிய இவர்கள். இந்த இரு சாராரிடமிருந்து உங்களுக்கு நோவினை தரும்படியான அதிகமான விஷயங்களை நீங்கள் கேட்க நேரிடும், கேட்க உங்களுக்கு சூழ்நிலை ஏற்படும். எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்க. இந்த ரெண்டு கூட்டம்தான் நமக்கு எதிரி என்பதை இன்னொரு இடத்துல அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வல தஜிதன் அஷத்தன் நாசி அதாவத்தன் லில்லதீன ஆமனு அல் யஹூத வல்லதீன அஷ்ரகு. இன்னொரு இடத்துல அல்லாஹ் அதே மாதிரி குறிப்பிடுகிறான். ஈமான் கொண்டவர்களுக்கு மிக பெரும் எதிரிகளாக விளங்கக்கூடியவர்கள் இரண்டு கூட்டம். ஒன்று யூதன், இன்னொன்று இந்த பாப்பான். அருமை சோதரர்களே, திருமறை அழகாக எடுத்து சொல்லுது. அதனால தான் நான் சொல்கிறேன், யூதனுக்கும் பிராமணனுக்கும் பெரிய வித்தியாசம் அல்ல. அவன் புருஷன், அவன் பொண்டாட்டி. யூதன் காளமாட்டை வணங்குறவன், இவன் பசுமாட்டை வணங்குறவன். ரெண்டு பேருக்கும் பிறந்த வடுக, காளமாட்டை பசுமாட்டுக்கு பிறந்த வடுக. பாருங்களேன், அதுக்கு இருக்கிற மூத்திரத்துக்கு உண்டான மவுசு என்ன மாதிரி வாயவே வச்சுட்டு குடிக்கிறானுங்க. இப்படி கூட்டம் இது. அதுக்குண்டான சிறப்பு. அதை கவனித்து அதை சாப்பிட்டா அறுத்தான்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லி மனுஷர்களை கொலை செய்யக்கூடிய குற்றம். எத்தனை வரும் விஷயங்கள் அருமை சகோதரர்களே. இதை இப்படி இவர்கள் செய்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த ரெண்டு கூட்டத்தை அல்லாஹ் அடையாளப்படுத்தி கூறினான். அதற்கு விடுவையும் சொன்னான். உங்களுக்கு நோவினை தரும்படியான விஷயங்களை கேட்க நேரிடும், ஆனால் இதிலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு உண்டான வழியையும் சொல்லித்தர்றேன். அடுத்த வசனத்தை அடுத்த தொடரில் சொல்கிறான். வ இன் தஸ்பிரு வ தத்தகு ஃப இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர். இந்த சோதனையான காலகட்டத்தில் மிக பொறுமையோடு இதை கையாண்டு இறை அச்சத்தை கடைபிடிப்பீர்களே, ஆனால் இது திட்டமிட்ட நல்ல ஒரு காரியத்தை உண்டாக்கும், திடமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கும் என்பதை அல்லாஹ் அடுத்தும் சொல்லி காட்டுகிறான். அருள்மறையிலே இன்னொரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பினான். யா ஐயுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இந்த சூழ்நிலையை இதே சூரத்துடைய இறுதி ஆயத்தில் ஆல இம்ரானில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, விசுவாசிகளே பொறுமையை கடைப்பிடியுங்கள், நிலைத்து இருங்கள், உறுதியோடு இருங்கள், மக்களோடு தொடர்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பிரிந்து போகாதீர்கள், தொடர்புகளை வைத்துக் கொள்ளுங்கள். ராபித்து, இறைவனை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், வெற்றி உங்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் குறிப்பிட்டு கூறுகிறார். அருமை சோதர்களே, இந்த சூழ்நிலையை அல்லாஹ் மிக சிறப்பாக மிக ரத்தின சுருக்கமாக எடுத்து வச்சான். அந்த சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலை அமையாமல் இருக்குமே, ஆனால் இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு விளங்காமல் போயிருக்கும். பின்னால் இப்படியெல்லாம் வரும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இவன் கூட்டம் வரலண்டா நம்ம இந்த ஆயத்தை எப்படி விளங்குறது?
இந்த வசனங்களை எப்படி புரிகிறது? அப்போ இந்த கூட்டம் வருங்கிறத அல்லாஹ் முதலாகவே சுட்டி காட்டி தெள்ள தெளிவாக நமக்கு தனது திருமறையிலே எடுத்து சொல்லியிருக்கிறான். அப்படி வந்திருக்க கூட்டம் தான் இந்த கூட்டம். என்ன உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரர்களே, இந்த கூட்டம் எப்படி வந்துச்சுன்னா ஆளாக பறக்கிறதுக்கு காரணம் இவனு 1925 நல்லா ஞாபகம் வைக்கணும், வரலாறு நம்ம மறந்து போயிருக்கிறோம், மறக்கடிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இயக்கம் சங்கி இயக்கம், RSS இயக்கம் என்று சொல்கிறது, ராஷ்ட்ரிய சேவக் சங்கம் இருக்கக்கூடிய இந்த இயக்கம் இஸ்லாமியர்களையும் முஸ்லிம்களையும் குறிவைத்து அவர்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நிர்வகிக்கப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கூட்டம்தான் இந்த RSS-உடைய கூட்டம். 1925 நாக்பூரில் ஹெட்கேவர்னு சொல்லக்கூடிய அந்த பிராமன் பாப்பானுடைய வீட்டில் 5 பேர் சேர்ந்து இந்த கூட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஹெட்கேவங்கிற கூடியவுடைய வீட்டில் அவன் தான் தலைமை, அவனை தான் அவனுக்கு பெருசாக கொண்டாடவும் செய்வானுங்க. அவனுடைய வீட்டில் இருந்து தான் இந்த இயக்கம் துவங்கப்பட்டது. அருமை சோதர்களே, அந்த துவங்கப்பட்ட காலத்தில் ஹெட்கேவருடைய வீட்டில் நடந்தது இது 1925. RSS-உடைய ஸ்தாபகரே அவர் தான். அவருக்கு அடுத்த தரத்தில் வந்தவர் கோல்வால்கர். நல்லா விளங்கிக்கிறேன், வரலாறு தெரியணும். ஹெட்கேவர் ஆரம்பித்தவர், முதல் ஸ்தாபகர். அந்த இயக்கத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு அடுத்த ஜெனரேஷனில் வரக்கூடியவர் MS கோல்வால்கர். அந்த MS கோல்வால்கர் இருக்கிறாரே, அவரைத்தான் இந்த கூட்டம் பூரா குருஜிம்பாங்க. வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படிக்கலாம். அவன் குருஜி எப்போ வரைக்கிறனா கிட்டத்தட்ட 1966 நினைக்கிறேன், கடைசியில் பட்னியை கிடந்து சத்தான் அவன், இந்த கோல்வால்கருங்கிறவன். அவனுடைய திட்டம் என்ன இருந்துச்சுன்னா, இவங்க இப்போ நடத்தக்கூடிய திட்டத்தை எழுதி வச்சது MS கோல்வால்கர் தான். அவன் ஒரு நூல் எழுதியிருக்கிறான். அந்த நூலை படித்து தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க செயல்பட துளிக்கிறாங்க. அந்த கோல்வால்கருடைய நூறு ஆங்கிலத்தில் இருக்குது. We are our nationhood defined. அதுக்கு அர்த்தம் நாங்கள், இன்னும் அல்லது எங்களது தேசம் வரையறுக்கப்பட்டது. நாங்களும் எங்களுடைய தேசமும் வரையறுக்கப்பட்டிருக்கு, நாங்கள் இந்த முறையில் நடப்பங்கிற முறையில் ஏறத்தாழ 150 பக்கங்கள் கொண்ட ஒரு நூலை எழுதி அதில் எழுதியிருக்கக்கூடியது என்னன்னா, இந்தியாவில் முஸ்லிம்களை இல்லாமல் செய்து முழு தேசத்தையும் இந்து தேசம் என்று அறிவித்து, அந்த இந்து தேசத்தில் இந்த மனு நூல் என்று சொல்லக்கூடிய மனு சட்டத்துடன் இந்து தேசத்தை நிறுவுவதை ஆதரித்து அந்த புக் எழுதினார். அதுக்குண்டான திட்டங்களை தீட்டி கொடுத்தது தான் இந்த நூலை MS கோல்வால்கர் எழுதினார். எழுதிட்டு அந்த நூலை படிச்சுட்டு தான் இந்த கூட்டம், அன்னைக்கு துவங்கின கூட்டம் 100 வருஷ திட்டத்தில் ஆரம்பித்தாங்க. 1925 2025க்குள்ள இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி மிகப்பெரிய பகீரத முயற்சிகள் செஞ்சு ஒவ்வொரு துறையிலையும் தன்னுடைய கருத்துக்களை உண்டான அந்த 3% ஆட்களையும் நிர்மாணித்தாங்க. அதில் நிலைவர செஞ்சாங்க, அதில் முறைப்படுத்தினாங்க. நீங்கள் எதுலேயும் பட்டாலும் போருங்க, மிலிட்ரின்னு எடுத்துகிட்டு போங்க, அவன் தான் இருப்பான். நீதிமன்றம் எடுத்துகிட்டு போங்க, அவன்தான். போலீஸுடைய துறைன்னு எடுத்துகிட்டு போங்க, அவன்தான். ஆட்சி முறைன்னு எடுத்துகிட்டு போங்க, அவள் தான். எல்லா இடத்துலையும் அவள் தான். அப்போ எங்கேருந்து நியாயம் கிடைக்கும்? இந்த திட்டம் தீட்டி கிட்டத்தட்ட இந்த 2025க்குள்ளே கிடைக்க வேண்டியதை ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாலே ஆட்சி பிடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளான இடங்களில் அவங்களையெல்லாம் இருக்க வச்சு இந்த திட்டத்தை கொண்டு வந்து முதல் 5 வருஷத்தில் எப்படியோ கழித்து கடைசியில் இங்கே கொண்டாந்து இந்த சூழ்நிலையில், இப்போ உள்ள காலநிலை சூழ்நிலையில் இதை கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறாங்க. கொண்டாந்து முஸ்லீம்களையும் மற்றவர்களையும் அவங்கெல்லாம் நல்லா சொன்னாங்க. வெறும் முஸ்லீம்கள் மட்டும் திட்டம் அல்ல, நல்லா விளங்கிக்கங்க. எனது மாற்று மத சகோதரர்களும் நிச்சயமாக புரிஞ்சிருக்கிறாங்க. புரிஞ்ச காரணத்தினால தான் களத்தில் நம்ம விட அதிகமாக அவங்க நிற்கிறாங்க. என்ன காரணம்? நம்மளையும் இந்த கீழ்த்தர மக்களையும் மனு நீதியுடைய நூலின்படி பிராமணர்கள் தான் ஆட்சி செய்யணும், அவனுக்கு துணையாக இருக்கக்கூடியவன் வைசியன் நிற்பான், அதுக்கு அடுத்தவன் சத்திரியன் நிற்பான், அதுக்கு அடுத்து வைசியன் துணை இருப்பான், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹரிஜன்கள் கீழ்த்தட்ட மக்கள் அத்தனை பேருமே அனைவருக்கும் சேவகம் செய்வக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த திட்டத்தை வகுத்து தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்து நீ எல்லாமே காட்டுங்களுக்கு, இந்திய குடிமகன்கிறதுக்கு ஆதாரம் காட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு பாலிசியை எடுத்து வந்து உலகத்தில் சின்ன பிள்ளையை கேட்டால் கூட தெரியும்.
இங்கே கூடிய 170-80% சொத்து சுகம் இருக்காது. பரம்பரையாக ஏழையாக இருந்துட்டு வந்தவங்க, ஃபுட்பாத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க, யாருக்கும் வீடோ சொந்த நிலமோ பட்டாவோ நிலப்பட்டாவோ எதுவும் கிடையாது. எனக்கே இப்போ பிறந்த சர்டிஃபிகேட் கேட்டால் கிடைக்காது. இப்போ 1971க்கு முன்னால் 51க்கு முன்னால் அதில் வேற குழப்பம். 90க்கு முன்னாலங்கிறான் சில பேர், 71க்கு முன்னாலங்கிறான் சில பேர், 51க்கு முன்னால் இருக்கிறான் சில பேர். நாங்கள் போய் இப்போ இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் போய் பட்டாவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு வர வந்தேன். என்ன செய்கிறது? இப்போ எடுக்கிறத எடுத்து வைப்போம். நான் கூட என்னுடைய சகோதரிகள்கிட்ட சொல்லேன், உன்னையும் நம்ம எல்லாம் கொண்டு எங்கேயா போய் பார்டரில் விட போகிறாண்டா, போகிறதுக்கு முன்னால் நம்ம சங்கை கடிச்சிட்டு போயிடுவோம்ச்சு. அங்கே போய் சேர்றதுக்கு முன்னால் நம்ம காரியத்தை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லி அப்போ வந்தால் அந்த மாதிரி திட்டம் தான் ஒரு சோதரில். அப்போ என்ன, இந்த கோல்வால்கருடைய திட்டம் எது இருந்ததோ அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக வேண்டி பகீரத முயற்சி ஒன்று விளங்கிக்கங்க. ரெண்டாவது, இந்த ஆட்சி சகல துறையிலையும் மோசமாக போச்சு. எல்லாருமே சொல்கிறாங்க, அதை ஏற்றிருக்கக்கூடிய மக்களும் கூட சொல்கிறாங்க, எந்த துறையிலையும் இந்த ஆட்சி ஜெயிக்க முடியலை, அத்தனையிலுமே தோல்வி. விவசாயிகளை பற்றி சொன்னாங்க, மணிக்கு 2 விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான், 7 நிமிஷத்துக்கு ஒரு பொம்பளை பலாத்காரம் செய்யப்படுறா, எந்த பாதுகாப்பும் இல்லை. பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ், பெண் மக்களுக்கு படிப்பை கொடுங்கள், பெண் மக்களை பாதுகாருங்கள்னு சொல்லி போட்டு அதை கெடுக்கிறவன் பூராமே பிஜேபிக்காரன். எத்தனை பேர் அவன் பலாத்காரத்தில் ஈடுபட்டிருக்கான், எத்தனை பேர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான், எத்தனை பேர் பெயிலில் வந்து நிற்கிறான். என்னென்னா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை உண்டாக்கி, அபாயகரமான தன்மையை உண்டாக்கி மக்களுக்கு மத்தியில் பேர் கெட்டு போச்சு. அதே மாதிரி அழகாக சொன்னார் மோடி, தேர்தலுடைய அடிக்கையில் சொன்னார், வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்ட்டு. இது வரைக்கும் 6 வருஷம் ஆண்டிருக்கார். எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கணும்? வருஷத்துக்கு 2 கோடினா 6 வருஷத்துக்கு எத்தனை பேர்? 12 கோடி பேருக்கு கொடுத்துருக்கணும். எவனுக்காக கொடுத்துருக்குறானா? உள்ளையா வேலையை பூரா போய்கிட்டு இருக்குது, ஜாப்புகள் காலியாக இருக்குது, கம்பெனிகள் மூடிக்கிட்டு இருக்குது. அவன் பரிதாப நிலையில் வந்து நிற்கிறான். இன்னைக்கு எங்கடா போச்சு 12 கோடிக்கு வேலைன்னு கேட்டால் பக்கோடா வீங்குறான். சாயாக்கரனை கொண்டு உட்கார வச்சா பக்கோடா விற்கத்தானே சொல்லுவாங்க மூதேவி. எல்லாம் ஆட்சி செய்கிறதுக்குன்னு ஒரு தரம் இருக்குது, அவனை கொண்டு நிப்பாட்டணும். டீ கடை வச்சவன் சாயா கடை வச்சவனை சொல்லிட்டா, இங்கே சாயா கடையில் என்ன விற்குமோ போண்டா டீ பக்கோடா இதை வீடான்னு சொல்கிறான். அதுவும் வேலை தான், நாங்கள் கொடுத்த வேலை தான் சொல்கிறான். கருப்பு பணத்தை மீட்டிட்டு வருவேன்னு சொன்னான். எந்த கருப்பு பணத்தை நான் மீட்டிட்டு வந்த? சொன்னது எவ்வளோ பெரிய, எல்லாம் மக்களில் மறதி அதிகம். 60 ஆண்டு காலம் காங்கிரஸுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, எனக்கு 60 மாதங்கள் கொடுன்னு சொன்னான். 5 வருஷம் கொடு. எல்லா கருப்பு பணத்தையும் மீட்டிட்டு வந்து ஒவ்வொருத்தன் பேங்க்லையும் 15 லட்ச ரூபா போடுறேன்டா. போட்டானா? கருப்பு பணத்தை மீட்டிட்டு வந்தானுங்களா? சுவிஸ்லேருந்து எவ்வளோ பணத்தை கொண்டு வந்தனா இருக்கிறதெல்லாம் கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாம் அரசியல்வாத பூரா அங்கே தான் பூரா திருட்டு பயலுங்க. எத்தனை வகையான கொள்ளைங்க. 2000 ரூபா நோட்டு அடித்து பண மதிப்பிழப்பு செய்து எல்லாம் லைனில் நின்று ஏராளமான பேர் செத்து போனாங்க காசு வாங்க முடியாமல். நான் லைனில் 3/4 நாள் நின்று 2000 ரூபா கையில் கிடச்ச உடனே தாவூத் அலி சலாத்துடைய ஆட்சியே எனக்கு கிடைச்ச மாதிரி தெரிஞ்சு. அந்த மாதிரி சூழ்நிலையை ஆக்கினாரு. மிகப்பெரிய மழை. 50 நாளில் எல்லா பிரச்சனையும் தீந்துடும், தீராட்டி நீ தூக்குல போடணும்னு நம்ம பிரதமர் சொன்னார். மானஸ்தேன், ஆனால் சொன்னது மாதிரி நடக்க மாட்டார். தொங்கிருக்கணுமா இல்லையா? எதுவுமே செய்யலை. 2 கோடி பேருக்கு வேலை இல்லை. கருப்பு பணம் மீட்டிடுவோம், இந்த பண மதிப்பிழை செஞ்சால் தீவிரவாதிகளுடைய தாக்குதல் அடைபட்டு போயிடும்டான். இந்த பண மதிப்பிழப்பு செஞ்சதுக்கு பிறகு தான் அங்கே புல்வாமாவில் தாக்குதலே நடந்துச்சு. 56 இன்ச்சு வேணும் நாட்டை ஆடுறதுக்கு உண்டான். எங்கடா போச்சு அந்த 56 இன்ச்சுக்கு தான் கோட்டு போட்டு சரி கட்டுறான்னு நினைக்கிறேன். 15 லட்ச ரூபா ட்ரெஸ்ஸை போட்டு 56 இன்ச்சு ஆக்கிக்கிட்டு இருக்கிறானுங்க. எதுவும் நடக்கலை. எல்லா வகையிலையுமே தோல்வி. எல்லா வகையிலையும் ஆட்சியுடைய ஒவ்வொரு பண பொருளாதார அதிரத்து கூட கோடிட்டு காட்டினாங்க. 3.5க்கு வந்து நிற்கிது. இதை விட மோசமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. அவ்வளவு மோசம் இல்லை. அமித்ஷா சொல்கிறார் சீக்கிரம் முன்னேறிடுவான். எதில் முன்னேறுவ? இந்த எல்லாத்தையும் விட்டு திசை திருப்புறதுக்காக வேண்டி இந்த ஒரு உணர்வு பூர்வமான விஷயத்தை தொட்டு அதை பற்றியே பேசு, இதெல்லாம் மறந்துரு அப்படிங்கிற ரீதியில் இந்த திட்டத்தை துவங்கியிருக்கிறாங்க. 2 திட்டம் 2025க்கு முன்னால் இந்த நாட்டை இந்து தேசமாக்கணும். நல்லா விளங்கிக்கிறணும். இந்துங்கிற இந்த சொல்ல வச்சு ஏமாந்துடக்கூடாது. அந்த இந்துன்னு சொல்கிறது அந்த குறிப்பிட்ட இந்து, தலித்துகள் அல்ல, ஹரிஜன்கள் அல்ல, வைசியர்கள் அல்ல, சத்திரியர்கள் அல்ல, அந்த பிராமணர்கள்
அவர்களுடைய பொருளாதாரம், அவர்கள் முன்னேறணும், அவர்களுடைய ஆட்சி வேணும் அப்படிங்கிற முறையில் இந்து தேசம், இந்து ராஷ்டிராங்கக்கூடிய பிரகடனப்படுத்த வேண்டுங்கக்கூடிய அந்த கோல்வால்கருடைய கொள்கையை இங்கே செய்து முடிக்கணும். ஏன்னா அடுத்து வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதங்கக்கூடிய சந்தேகம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் அருமை சோதரர்களே, இது எப்படிப்பட்ட கொலகார கூட்டம் பாருங்க, எத்தனை கொலைகள் செஞ்சாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, தேச தந்தை என்று போற்றப்படக்கூடிய மகாத்மா காந்தியை கொலை செஞ்சவன் நாத்துராம் கோட்ஸே. அவனுக்கு இன்னைக்கு கோயில் கட்டுறான். அவனை தேசபக்தர் பிஜேபிக்காரன் பேசுகிறான். பிஜேபி எம்பி பேசுகிறா, ஒரு சாமியார் பொம்பளை பேசுகிறா. அதே மாதிரி மகாத்மா காந்தி பிறந்த தினத்தை கொண்டாடுற தினத்தில் அவருடைய உருவப்பொம்மையை செஞ்சு பிஜேபிக்காரன் துப்பாக்கியால் சுட்டு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறான். மகாத்மா காந்தியை அன்னைக்கு சுட்டது 10 இப்போ உருவப்பொம்மையும் சுட்டுக்கிட்டு இருக்கிறான். இது எப்படிப்பட்ட கொலகார கூட்டம்ங்கிறத பற்றி பாருங்கள். காரணம் என்ன தெரியுமா? மகாத்மா காந்தியும் பிராமணன் இல்லை, மகாத்மா காந்தியும் வைசியன்தான். நம்ம இருக்கிற இந்த பாரத பிரதமர் கேடு கட்ட கூறு கட்டாலும் இவனும் வைசியன்தான். ஆனால் இவனுக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி ஆளுகளை முன்னால் நிப்பாட்டவனு தேவையில்லைண்டா கலட்டி எரிஞ்சிருவானுங்க. இது இவர்கள் கொலைகார கூட்டம்ங்கிறதுக்கு அடையாளம். இல்லாட்டினா அவனை போய் மகாத்மா காந்தியை சுட்டு இந்திய சட்டப்படி தூக்கில் தொங்க விடப்பட்ட ஒருத்தனை நாத்துராம கோட்சேவை தேசபக்தர்னு சொல்லி பிரகடனப்படுத்தி மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய பாட்டியாக இருந்தால் அது கொலகார கூட்டமாக இல்லையா? எவ்வளோ பெரிய கொலகார கூட்டம். ஆனால் முஸ்லீம்கள் அந்த நிலை இருந்துச்சுதா சகோதரர்களே? இல்லை சகோதரர்களே. கோல்வால்கருடைய மனு சட்டத்தை கொண்டு வர்றதுக்காக வேண்டி எல்லா விதமான முயற்சிகளையும் செய்கிறான். நான் கூட கேட்குறது, சரி கோல்வால்கருடைய இந்து சட்டத்தில் என்ன தாண்டா அப்படி குறை இருக்குது, கொண்டு வந்துட்டு போகிறான், நம்மளும் கூட நல்லதாக இருந்தால் எடுத்துகிட்டு போகலான்னு யோசித்து பார்த்தா கோல்வால்கருடைய கொள்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அபாரமாக இருக்குது. அந்த கோல்வால்கரே ஒரு இடத்துல எழுதுகிறாரு, இந்த ஆர்கனைஸுங்கக்கூடிய புஸ்தகத்தில் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 1961 பக்கம் 5 கோல்வால்கர் சொல்லக்கூடிய சட்டங்களில் ஒன்று என்ன சொல்கிறான் தெரியுமா? அந்த 3% பிள்ளைக அதிகமாக பிறக்காதுங்கிறதுனால அவர் ஒரு சட்டத்தை சொல்கிறாரு, உலகத்தில் எவனுக்கு கல்யாணம் நடந்தாலும் அந்த பொம்பளையை ஒரு பிராமணனுக்கு விடணும். யாருக்கு கல்யாணம் பண்ணாலும் சரி, அது ஹரிஜன்லானாலும் சரி, நம்மளை சேர்க்க முடியாது. முஸ்லீம் நம்ம எதுலேயுமே சொல்ல மாட்டோமே, நம்ம தனி. அவன் இந்துன்னு சொல்லி 4 கட்டமைப்பை வச்சிருக்கிறான் அல்லவா? பிராமணன், சத்திரியன், வைசியன், ஹரிஜண்டு. இதில் யாருக்கு கல்யாணமானாலும் அந்த கல்யாணமான பொம்பளை இவருக்கு ஒரு பிராமணனுக்கு பிள்ளையை பெற்று கொடுக்கணும், நம்பூதிரிக்கு பிள்ளையை பெற்று கொடுக்கணும். அதுக்கு வேண்டாம் புருஷனுக்கு பெற்றுக்கிறட்டும், ஒரு பிள்ளையை மட்டும் இன்னொருத்தனுக்கு பெற்று கொடுக்கலாம். இது ஒன்றும் ஒழுக்க குறைவு இல்லைன்னு சொல்லி இந்த கேடுகட்ட எம்எஸ் கோல்வால்கர் ஆர்கனைசருங்கிற புத்தகத்தில் எழுதுனது 1961 பிரிண்ட் ஆகிருக்குது. இந்த சட்டத்தை தான் கொண்டு வரப்பிக்கிறான். எவனுக்கு கல்யாணம் ஆனாலும் அந்த குருகுலத்துக்கு கொண்டு விட்டுறணும். முதல் புள்ள அவன் பெற்றெடுத்துருவான், அடுத்த புள்ள புருஷன் கட்டின புருஷனுக்கு. உன்னதமான சட்டமாக இது. இந்த கூட்டத்துடைய சட்டங்கள்லாம் எப்படித்தான் இருக்கும்? இன்னொரு சட்டத்தை கூட நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன் சகோதரர்களே. 1900க்கு முந்தி வரைக்கும், ஏறத்தாழ ஒரு 130 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் ஒரு சட்டம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? நம்ம திருவிதாங்கூடு சமஸ்தானத்தில் நாகர்கோயில், திருநெல்வேலி அந்த பகுதியில் இருந்த நம்பூதிரிகள்லாம் ஒரு சட்டம் போட்டு வச்சுருந்தானுங்க. அந்த பகுதியில் வாழக்கூடிய எந்த பொம்பளையாக இருந்தாலும் சரி, பிராமணம் உயர்ஜாதி பெண்களை விட்டுட்டு மற்ற எந்த பெண்களும் தன்னுடைய மார்பகத்தை மறைக்கக்கூடாது சட்டமாக இருந்துச்சு. எடுத்து பாருங்க, நீங்கள் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஊடகங்களில் நீங்கள் பார்க்கலாம், வலைத்தளங்களில் நீங்கள் தேடி பாருங்கள். கற்பனையான பேச்சில்லை, கற்பனையாக இருந்தால் என்னை தூக்கி போட்டுட்டு பார்க்குறேன், என்னை எங்கேயோ வழக்கு போடட்டும், எழுதி இருக்குது, சட்டம் இருந்துச்சு. மார்பகங்களை திறந்த நிலையில தான் உயர் ஜாதிக்காரனுக்கு ஊழியம் செய்யணும்னு எழுதினானுங்க. அப்படி மார்பகத்தை அதுலேயும் எழுதியிருக்கு 18 ஜாதி பெண்களும், இவர்கள் அல்லாத கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய அங்கே வாழக்கூடிய 18 ஜாதி பெண்களும் தன்னுடைய மார்பகத்தை திறந்த நிலையிலே தான் இருக்கணும். அப்படி மார்பகத்தை மறைக்கணும்னு சொன்னால் வரி கட்டணும். எப்படி ஒரு ஜிஎஸ்டி வரி போட்டது மாதிரி இந்த மூதவி ஜிஎஸ்டி வரி போட்டு பார்க்குறான் பாருங்க. அந்த மாதிரி அங்கே மார்பகத்தை மூடணுண்டா கூட அதுக்கு ஒரு வரியை போட்டு அதுலேயும் எழுதுறாங்க, மார்பகம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ வரி கூடிக்கிறோமா. இந்த அளவுக்கு வரி கூட போய்
இப்படி வரியை போட்டு வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வரலாற்று நூல்களில் எழுதியிருக்கிறாங்க, இந்த கொடுங்கோன்மைத்தனத்தை முதலாக தடுத்தது உனது எனது பாட்டன் திப்பு சுல்தான் என்று எழுதியிருக்கிறாங்க. அதற்கு பேர் ஆங்கிலேயர்கள்லாம் எழுந்து நின்றாங்க. நடந்த கூட்டம் இதுதான். இன்னமும் இருக்க ஆலப்புழா பகுதியில் சேர்த்தலாண்டு ஒரு ஊர் இருக்குது. சேர்த்தலாண்டு, அந்த சேர்த்தலாங்கிற பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண்ணுடைய பேர் நாஞ்சிலி. அந்த நாஞ்சலிங்கக்கூடிய பெண்ணு, நான் மார்பகத்தை மறைச்சுத்தான் இருப்பேன், திறக்க மாட்டேன்னு சொல்லி 30 வயதுடைய பெண்ணு மார்பகத்தை மறைச்சா. வரி மேலே வரி ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வரி வசூலிக்கிறதுக்கு பேர் பார்வர்த்தியார்னு சொல்லுவானுங்க. அந்த வரி வசூலிக்கக்கூடியவன் வீட்டில் போய் தொல்லை கொடுக்க ஆரம்பித்தான். அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்த பூரா நம்பூதிரிகள். வரலாறு சொல்லுது, இந்த கூட்டம் தான் அதுக்கு சட்டத்தை போட்டு நடத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி காலத்தை திரும்ப கொண்டு வரணும்னு தான் அவனுக்கு முயற்சி செய்கிறாங்க. அந்த ஏழைகளை, பாவப்பட்ட மக்களை அவங்க மரியாதையாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இது செய்யப்படுதே அல்லாமல் அந்த இந்து தேசம்னு அறிவிக்கணும், இந்து ராஷ்டிரான்னு அறிவிக்கணும் அப்படிக்கக்கூடிய திட்டத்தை போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த நாஞ்சிலிங்கிற பெண்ணிடத்தில் பார்வர்த்தியார் போய் வரி கேட்குறார். வரி 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. 4வது மாதம் தொல்லை கொடுத்த உடனே வரலாற்றில் எழுதியிருக்கிறாங்க, உனக்கு வரியா வேணும், இந்த எடுத்துகிட்டு வர்றேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒரு அரிவாளை எடுத்து தனது 2 மார்பகத்தையும் அறுத்து வாழை இலையில் வச்சு எடுத்துகிட்டு போட்டார். சொல்லிட்டு அந்த பொம்பளை அங்கேயே விழுந்து இறந்து போச்சு. இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகு தான் ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய தீவிரமாக சட்டம் போட்டு 1900க்கு நெருக்கமாக அதை தடை செய்தார்கக்கூடிய உண்மையை நம்ம வரலாற்றில் பார்க்க முடியும். இப்படி மோசமான கொள்கைகளை போதிக்கக்கூடியவர்கள் இவர்கள். மற்றவர்களை மனிதர்களாக பாவிக்குவது பெரும் குற்றம் என்று சொல்லக்கூடியது அந்த வேதங்கள் சொல்லுகிறது. நான் வேதங்களை எல்லாம் விரிவாக பேச வேண்டுமேனால் நேரம் அதிகமாக தேவைப்படும். ஆக நாட்டை கொலை செய்தவர்கள், நாட்டுடைய தலைமையவே கொலை செய்தவர்கள், இந்த கொலைகார கூட்டம் தான் இன்று புதிய சட்டங்கள் போட்டு அந்த 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த பாரம்பரியத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி மிகப்பெரிய முயற்சி செய்பவர்கள். எங்கள் கூட்டம் அப்படியா? நாங்கள் யார்? நாட்டுக்குண்டு இழந்த கூட்டம் இது. நாங்கள் இழந்ததை சொல்ல முடியுமா? எவ்வளோ வரலாறு உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும்? 2 நிகழ்ச்சிகளை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி பெரிய நாட்டுக்கு தியாகம் செஞ்சதா இந்த படுபாவிகளில் எவனுமே யாருமே சுதந்திரத்தை போராட்டத்தில் கலந்து கொண்டவனே இல்லை. நல்ல விளங்கிக்கங்க. இந்த RSS உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூரில் சில வருடங்களுக்கு முன்னால் தான் கொடியேற்றப்பட்டது நாட்டுடைய கொடி. அதுக்கு முன்னால் பாரத திருநாட்டுடைய கொடியவே ஏற்ற மாட்டாங்க. இப்படி எதிரியாக இருந்தவர்கள் இன்னைக்கு ஆட்சி கையில் கிடச்சிருச்சுங்கிறதுனால இந்த பெரிய தண்டமாலம் போடுறாங்க. மிகப்பெரிய இப்படிப்பட்ட கொள்கைகளை மக்களுக்கு மத்தியில் எடுக்கிறாங்க. அருமை சோதரர்களே, அதே மாதிரி என்ன இவனுக்கு நடந்தானுங்க? சுதந்திர போராட்டத்தில் ஏதாவது பங்கு இருக்கா? ஒரு துரும்ப கூட தூக்கி போட்டதில்லை. அந்த மாதிரி கூட்டம் இவனுங்க இருக்கிறதே. அவர்கள் குறிப்பிட்டது போல ஹைவே கணவாய் வழியாக ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்ட வந்த ஒன்னிடத்தில் நாங்கள் தான் குடியுரிமையை பற்றி கேட்கணுமே தவிர நாட்டில் மைந்தர்களாக இருக்க எங்கள்கிட்ட வந்து நீ குடியுரிமை கேட்கறதுன்னா இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்கிற சகோதரர்களே? எது எடுத்தாலும் என்னைத்தான் சொல்கிறது. கடைசியில் பாரத ஆத்தாவுக்கு ஜெயம்பா. இதுதான் அது. பாரத ஆத்தாவுக்கு அதான் ஆத்தாண்டாலும் ஒன்று தான். பாரத மாதாவுக்கு ஜெயண்டா முடிஞ்சு போச்சு. எல்லாம் என்ன ஊழலும் செஞ்சுக்க, பிஜேபியில் இணைஞ்சிட்டா ஊழலே கிடையாது. மற்ற இதில் இருந்தான்னா அவனை ரெய்டு அடிப்பான். இல்லாட்டியும் பாவம் நம்ம எடப்பாடியாரெல்லாம் சும்மா இல்லை, சொத்தை பாதுகாக்க வேண்டியிருந்துச்சு, ஆட்சியை பாதுகாக்க வேண்டியிருந்துச்சு. அதனால் தலையாட்டு பொம்மை மாதிரி அங்கே போய் ஆட்டி போட்டு வந்து இந்த இடத்துல இங்கிட்ட ஆட்டிக்கிட்டு அலைகிறார். இப்போ பெரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறார் சகோதரர்களே. பாருங்களேன் எவ்வளவு பெரிய துரோகிகள் ஒன்று இருந்தானுங்க. உங்களுக்கு தெரியும், மேனகா காந்தின்னு இன்னமும் இருக்கிறார். இந்திரா காந்தியுடைய மருமக, சஞ்சீவ் காந்தியுடைய மனைவி, அவனுக்கு பிறந்தவன் ஒருத்தன் வருண் காந்தின்னு இருக்கிறான். பிஜேபியுடைய எம்பியாக இருந்தவன். அவன் நாட்டுடைய விசுவாசம் எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? அவன் சொல்லும்போது சொல்லுவான், தாமரையை எதிர்த்து பேசுவர்கள் தலையை சீவுவேன். இதே தான் வார்த்தை. அதெல்லாம் தலைவை சீவுவேன்பா. கருணாநிதியை பற்றி சொல்லும்போது சொல்லியா, அந்த ராமர் பாலம் கூடிய பிரச்சனை வரும்பொழுது ஒருத்தன் பேசுகிறான், கருணாநிதியுடைய தலையை சீவேண்டு. அவர் ஒரு கலைஞர் அழகாக சொன்னார், நான் ஏன் தலையை சீவி ரொம்ப காலமாச்சு, தலையில் முடியே இல்லை, இவன் வந்து புதுசாக சீவ வர்றான் போல இருக்குன்றார். அருமை சோழர்களே, எதை எடுத்தாலும் இப்படி தாமரை எதிர்ப்பவருடைய கரங்களை வெட்டி வேண்டு கூக்குலட்டவன் இந்த வருண் காந்தி. அவன் செஞ்ச அயோக்கியத்தனம் தெரியுமா? இந்த ஊடகங்கள் மறைச்சிருது. எல்லாமே மோசமாக காசுக்கு விற்கப்பட்ட ஊடகங்களாக போயிடுச்சுது. அந்த நிலையில தான் இன்னைக்கு நாடு போய்கிட்டு இருக்கு சோழர்களே. அவன் தன்னுடைய நாட்டுடைய ரகசியத்தை
இராணுவத்துடைய ரகசியத்தை வெள்ளைக்காரனுக்கு கொடுத்து வெள்ளைக்கார பொம்பளையோடு சல்லோபம் பண்ணவன். வெள்ளைக்கார பொம்பளையை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி நாட்டுடைய ரகசியங்களே பகிர்ந்து கொண்டவே வருண் காந்தி. எவனு பேசுறானா? இல்லையே, என்ன வேண்டாலும் செஞ்சுக்க, கடைசியில் பாரத ஆத்தாவுக்கு ஜே உன்னை போட்டா முடிஞ்சு போச்சு. இந்த நிலையில தான் எங்கள் கூட்டம். அப்படியா? இந்த நாட்டுக்கு இழந்த எங்களுடைய செல்வங்களை சொல்லவா அல்லது செல்லங்களை சொல்லவா? எந்த அளவுக்கு நடச்சவில்ல. நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ரெண்டு உதாரணங்களை இந்த நாட்டுக்காக வேண்டி இந்த இஸ்லாமிய சமுதாயம் எவ்வளவு தீரமாக செய்ததுங்கக்கூடியதை நான் குறிப்பிடுறேன். ஒரு செய்தியை நீங்கள் அதிகமாக கேட்டிருப்பீங்க, ஆனால் இன்னொரு செய்தி ஏராளமானவருக்கு தெரியாது. ஆனால் இருக்குது, இன்றைக்கு ஊடகங்களில் நீங்கள் எடுத்து பார்க்க முடியும். சில வருடங்களுக்கு முன்னால் தகவலையும் சட்டத்தின் மூலமாக ஏதோ ஒரு சகோதரன் கேள்வி கேட்டு தான் அந்த சரித்திரமே முன்னால் வர ஆரம்பித்து எடுத்து படித்து பார்த்துக்கிட்டா ஆச்சரியமாக போயிடும். முதலாவது சரித்திரம் எல்லாரும் தெரிஞ்ச சரித்திரம் தான். இந்தியாவை ஆள்றதுக்காக வேண்டி கடைசி முகலாயர மன்னராக இருந்தவர் பஹாதுர் ஷா ஜஃபர். அவரை நான் சுருக்கமாக சொல்கிறேன், இங்கே வந்து கதை சொல்கிறதுக்கு உண்டான நேரம் அல்ல. பஹாதுர் ஷா ஜஃபர் அவங்க 1862 இறக்குறார். ஆட்சி பொறுப்பில் 1837 57 வரைக்கும் 20 ஆண்டு காலங்கள் ஆட்சி செஞ்சார். கடைசி முகலாய பேரரசர். அவர் ஆங்கிலேயர்கள் கைது செய்து ஹாட்சன்கக்கூடிய அதிகாரி எவ்வளவு கொடுமைகளை செஞ்சான் தெரியுமா? இந்த நாட்டுக்காக வேண்டிய அவர் செய்த தியாகம் சகோதரர்களே. 85 வயசு கிட்டத்தட்ட அவர் கைது செய்யப்படும் பொழுது ஜீனத் மஹல்ல அடைக்கப்பட்டு பார்வைகள் குன்றிய நிலையில் அவர் இருக்கும் பொழுது ஹாட்சன் ஒரு தட்டில் நாஸ்டா என்ற பெயரிலே, காலை உணவு என்ற பெயரிலே துணியை மூடி கொண்டு வந்து நாஸ்டா செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். இவர் அரசர், கைது செய்யப்பட்ட கவலை, இப்படி பாரத மக்கள் எல்லாம் இப்படி அவமானப்படுத்தப்படுகிறோமே என்ற எண்ணத்தில் குறுகி போய் எனக்கு நாஸ்டா வேணான்னு சொல்கிறார். ஆனால் வலுக்கட்டாயமாக அந்த தட்டை திறந்து பார்த்த பொழுது அருமை சகோதரர்களே, அந்த மன்னர் பஹாதுர் ஷா ஜஃபருடைய 2 மகன் ஒரு பேரனுடைய தலை வெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த தட்டில் வெட்டி கொடுக்குறான். அவனை இம்சப்படுத்துறதுக்காக வேண்டி ஆங்கிலேயர்கள் செய்த கொடுமை இது. ஹாட்சன்கக்கூடிய அதிகாரி செஞ்சான், மேஜர் செஞ்சான். அவன் அந்த 3 தலையை வச்சிருந்தான். உடலை கழுகுக்கு போட்டுட்டு அந்த மன்னருடைய 2 மகன்கள், ஹிதுரு சுல்தான்கக்கூடிய ஒரு மகன், மிர்சா முகல்ங்கக்கூடிய ஒரு மகன், இன்னொரு பேரன் மிர்சா அபூபக்கர், இந்த 3 பேருடைய தலையை வெட்டி கொடுத்தான். தலையை பார்த்துட்டு கூட அவர் சொன்னார், எங்களுடைய சமுதாயத்துடைய வீர சின்னமே இப்படி ஆகிறதாண்டாந்தால். இப்படி கூட்டம் எங்க கூட்டம் ஒரு காலத்திலேயே பணிய மாட்டேன்னு சொன்னார். நீ மன்னரா வாழ்ந்தாய், ஆகையினால் உனக்கு மாதம் 600 ரூபாய் அல்லது 60 ரூபாய் உனக்கு சன்மானமாக வலீஃபாவாக தரப்படுகிறது, உபகாரத் தொகையாக தரப்படுகிறது என்று சொன்ன பொழுது, ஏன் நாட்டு காசு எடுத்து எனக்கு என்னடா உபகாரி தொகை சொல்ற, உன் காசு வேணாம்டார். கடைசியில் 5-6 ஆண்டு காலங்கள் பர்மாவில் ரெங்கூனில் போய் சிறையில் அடைக்கப்பட்டு 93வது வயசில் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அழகாக சொன்னார், யாருக்கு சாலையில் அவருடைய கபருக்கு அடிகளே நின்று கொண்டு ஒரு கைபிடி அளவுக்கு மண் எடுத்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனுடைய ஒரு சில மண்ணுடைய துளியாவது மனதிலே இருக்குமே, ஆனால் சுதந்திர வேட்கை அவன் அடைந்தேதான் தீர்வான் என்று சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அன்று அறிக்கை விட்டார்கள். அத்தனை பெரும் தியாகத்தை செய்தவர்கள் இந்த இஸ்லாமிய குடிமக்கள், இந்த நாட்டுக்காக வேண்டி இழந்தவர்கள். சொந்த மக்களை தலையை வெட்டி கொடுத்த போது கூட பணிந்து போகவில்லை, மரணிப்பதை அவர்கள் கொண்டார்கள். வாழ் எப்படி இந்த கோல்வால்கர் இருக்கிறான, கோல்வால்கர் சாவர்கர், வீர சாவர்கர்னு சொல்லி இப்போ மகாத்மா காந்திக்கு முன்னால் அவன் படத்தையும் பார்லிமெண்ட்டில் மாட்டியிருக்கும். நீங்கள் ரூபா நோட்டுகள்லாம் பார்த்தா காந்தி தாத்தா அப்படி சிரிச்சமாக இருப்பார். இன்னொரு பக்கம் கண்ணாடி ஒன்று போட்டிருக்கும், பாரத் சொன்னு இந்தியில் எழுதியிருக்கும். அதாவது அந்த காந்தியை சிரிக்க வச்சுட்டு கண்ணாடி யார் கண்ணாடின்னா சாவர்கருடைய கண்ணாடி. சாவர்கருடைய பார்வை, சாவர்கருடைய முடிவு, அதுதான் எங்களுடைய கொள்கைங்கிறத பிரகடனப்படுத்துறதுக்காக வேண்டி ரூபாய் நோட்டுக்கள் அது போடப்படுது. ரயில்கள்லையும் பார்க்கலாம் அந்த கண்ணாடி போட்டிருக்கும். அந்த கண்ணாடியெல்லாம் போட்டு அவனுடைய உள்ள கிடக்கைகளை எடுத்து காட்டக்கூடிய கூட்டம். ஆனால் சாவர்கர் எப்படிப்பட்ட தியாகம் செஞ்சான் பாவம். 11 வருஷம் சிறை தண்டனை கொடுத்து அந்தமானில் அடைச்சிருந்தாங்க. இதுக்குள்ளே 4-5 தடவை ஆங்கிலேயனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி, நான் வழிகட்டு போயிட்டேன், நீங்கள் தாயா தகப்பனா நின்று இந்த வழிகட்டு பிள்ளைய மன்னிச்சு என்னை வெளியே விட்டுருங்க, இனிமேல் ஆங்கிலேயருக்கு எதிராக நான் ஒரு காலத்திலையும்
வாலிபர்கள் வாளியேந்தி வருவார்கள். உங்களுடைய தாராளமான உதவிகளை அவர்களுக்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சமூக பணிக்காக வாலிபர்கள் வாளியேந்தி வருவார்கள். உங்களுடைய தாராளமான உதவிகளை அதில் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த 11 வருஷம் தண்டனை கொடுக்கப்பட்ட காலத்தில் அதை தாங்க மாட்டாமல் 7-8 தடவை மன்னிப்பு கேட்டு வெளியே வந்து நான் கடைசி வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இருக்க மாட்டேன்னு சொல்லி வாழ்க்கையை கழித்து 1966 நினைக்கிறேன் அதில் இறந்து போனவன். அவனுடைய பேரை போட்டுக்கிட்டு பெருமை கொள்கிறான். ஒரு சிறை தண்டனை மாமியார் வீடா போனால் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களாம், அதனால் மன்னிப்பு கேட்டாங்களாம். எங்கள் ஆளுகளை கஷ்டப்படுத்தினாங்களே, அரசர்களை கஷ்டப்படுத்தினானே, அவன்லாம் என்ன சுகவாசியாக போய் அனுபவிக்க போனானுங்க? இல்லையே, அப்படி அல்ல. சுதந்திரத்திற்கு ஒரு எல்லளவுக்கு கூட முயற்சி செய்யாதவர்கள் இவர்கள். அவர்கள் தான் இன்று நம்மை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் இங்கே இந்த குடிமக்கள்ங்கிறதுக்கு என்ன இருக்குது, ஆதாரம் இருக்குது கொடுங்கங்கிறான். அருமை சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். எத்தனை சரித்திரம் மறைஞ்சிருக்குது, மறைக்கப்பட்டிருக்கு சகோதரர்களே. நான் அந்த நாஞ்சிலிங்க கூடிய பெண்ணுடைய இதை கூட சொன்னேன். இப்போவும் கூட முளைப்பரம்புன்னு அந்த பெண் இடத்துடைய பேர் வச்சுருந்தாங்க. அந்த பேரை வச்சா அந்த வரலாறுலாம் தெரியுதுன்னு சொல்லி இந்த மேல்தட்டு மக்கள் அதை மனோரமா காவலாண்டு மாற்றி போட்டானுங்க. இப்போ மனோரமா ஜங்ஷன் ரோடு இங்கே இருக்குது. அந்த பெண்ணுடைய பேரில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு அடையாளமோ நினைவு அரங்கமோ எதுவுமே கிடையாது, புதர்மண்டி கிடக்குது. அந்த மாதிரி வரலாறுகளை மறைக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த மோசமான கூட்டம் என்பதை நினைவுபடுத்துவதற்கான நான் இன்னொரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அருமை சகோதரர்களே, இந்தியாவில் பாபுஜா தந்தைக்கு சொல்கிறது, தகப்பனுக்கு சொல்கிறது. இந்தியில் பாபுஜின்னு சொல்லப்பட்டவர்கள் 4 பேர். மக்கள் அதை அங்கீகரித்தார்கள். தந்தையுடைய ஸ்தானத்தில் வச்சு பார்த்தாங்க. அது 3 பேர் வடநாட்டில், ஒரு ஆள் தமிழ்நாட்டில். 3 பேர் வடநாட்டில். யார்? முதலாவது பாபுஜி மகாத்மா காந்தி, பாபாய கவும்னு சொல்லுவாங்க. 2வது யாருன்னு சொன்னால் பாபு ராஜேந்திர பிரசாத். 3வது யார்? பாபு ஜெகஜீவன் ராம். இந்த 3 பேர்களை வடநாட்டிலே பாபு என்ற பெயரோடு மக்கள் ஞாபகம் கொள்ளுவார்கள். தந்தையுடைய ஸ்தானத்தில் வச்சு அவங்களுக்கு மரியாதை செய்வாங்க. தமிழகத்தில் பாபுன்னு சொன்னா தெரியாதுல்லவா, அதனால் தந்தைன்னு ஆர்ந்த யார் தெரியுமா? யாருங்க? தந்தை பெரியார். தந்தை பெரியாரே தந்தைங்கிற பேர். அப்போ 3 பாபுகள் வடநாட்டில் இருந்தவங்க. மகாத்மா காந்தி ஒரு பாபுஜி, ராஜேந்திர பிரசாத் ஒரு பாபுஜி, இன்னொருத்தர் ஜெகஜீவன் ராம் ஒரு பாபுஜி. நான் இதில் இந்த ராஜேந்திர பிரசாத்துங்க கூடிய பாபுஜி இதை பற்றி உங்களுக்கு சொல்ல வர்றேன். இவர் யாருன்னு சொன்னால் 1950 62 வரைக்கும் 12 ஆண்டு காலங்களாக இங்கே ஜனாதிபதி பதவி வகித்தவர். இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதி. 1950 அவர் ஜனாதிபதியாக நியமிக்கப்படுறார். 12 ஆண்டுகள் அவர்கள் ஜனாதிபதியாக வீட்டிருந்தார். இவர் பீகாரில் ஒரு இடம் இருக்குது, மோத்திஹாரின்ட்டு. அந்த மோத்திஹாரிக்கு பக்கத்தில் சம்பாரன்னு ஒரு கிராமம் இருக்குது, ஒரு ஊர் இருக்குது. அந்த சம்பாரனுங்கக்கூடிய ஊரில் காந்தியுடைய சத்தியாகிரகங்கள் நடந்துச்சு. நான் அதை அடுத்து சொல்ல வர்றேன். இவர் பாபுஜி ராஜேந்திர பிரசாத் 1950 முதல் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னால் அந்த பீகாருடைய மாநிலம் மோத்தி ஹாரிங்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறார். அங்கே ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் அவருக்கு வரவேற்பு அல்லது அவர்களுக்கு சுப செய்தி சொல்வதற்கு, வாழ்த்து சொல்லுவதற்காக வேண்டி ஒரு கூட்டம் நடத்தப்படுது. அங்கே போகிறார். ரயில்வே ஸ்டேஷனில் முந்தி போய் மேடையில் பண்ணு பார்த்தா அங்கே ஒரு அழுக்கு சட்டை போட்டு ஒருத்தர் ஒரு வயோதிக நிலையில் ஒரு ஓரத்தில் சத்தமிட்டு அவங்கள கூடி சில மக்களும் இருக்கிறாங்க. பாபு ராஜேந்திர பிரசாத் திரும்பி பார்க்குறார். பார்த்தவுடனே இந்த வயோதிக நிலையில் இருந்த அந்த மனுஷனை பார்த்த உடனே அவருக்கு நினைவு வந்துருச்சு. அவர் நினைவு வந்து அங்கேருந்து மேடையை விட்டு இறங்கி வந்து அந்த அழுக்கு சட்டை போட்டிருந்த அந்த மனிதரை கட்டி தழுவி மேடைக்கு அருகிலே கொண்டு போய் தனக்கு பக்கத்திலே சேர் போட்டு உட்கார வச்சு மக்களுக்கு மத்தியில் ஒரு உரையாற்றினார். அந்த உரைதான் சகோதரர் உங்களுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன். அப்போ சொல்கிறார் பாபு ராஜேந்திர பிரசாத் சொல்கிறாரு, இவரை நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டீங்க. அழுக்கு சட்டை, வறிய நிலை, மோசமான சூழ்நிலை, இவரில் இருந்தவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. பாபுஜி மகாத்மா காந்தியை
விஷம் கொடுத்து கொல்ல வைக்கப்பட்ட சதிக்கு இவர் ஆளாக்கப்பட்ட பொழுது அந்த விஷத்தை முறியடித்து காப்பாற்றிய மூத்த முஸ்லிம் மனிதர் பத்தஹ்மியான் அன்சாரி என்று சொன்னார்கள் அவர்கள். பத்தஹ்மியான் அன்சாரி வரலாறு எடுத்து பாருங்க. இந்த பேரை போட்டு இங்கே அடிங்க, கூகுளில் வருதா இல்லையான்னு பாருங்க. எவ்வளவு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியும் பாருங்க. அந்த சம்பாரன்கிற இடத்துல இண்டிகோ வயல் என்று ஒரு வயல்கள் இருந்துச்சு. அந்த வயலை ஆங்கிலேயர்கள் கூடியவன் எர்வின்க கூடிய மேஜர், மேலாளர், மேனேஜர் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தான். தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய இந்தியர்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தான். இந்த தகராறு நடக்கும் பொழுது காந்திஜியை அங்கே அழைக்கிறான் சமாதானம் பண்ணுறதுக்கு, தொழிலாளர்களை தக்க வைக்கிறதுக்காக வேண்டி காந்திஜி அழைக்கப்படுறார். அங்கே போய் அவர் சத்தியாகிரகம் பண்ண போகிறார். தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வேண்டி சமரசம் பண்ணுறதுக்கும் போகிறார். இது நடந்தது 1917. அங்கே போய் காந்தி இறங்கின உடனே அந்த காந்தியை கூப்பிட்டதே அந்த எர்வின்க கூடிய ஆங்கிலேய அதிகாரி தான். இவர் சுதந்திரத்திற்காக வேண்டி மக்களை ஒன்று திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கூடிய செய்தி தெரிஞ்சு வந்த இடத்துலையே காந்தியை கதையை முடிக்கணும், சோழியை முடிக்கணும்னு சொல்கிறான் பாருங்க. இப்போ அது வேற மாதிரி சோழியை முடிக்கிறதுக்காக வேண்டி காந்திஜியை கொலை செய்கிறதுக்காக வேண்டி இந்த பத்தஹ்மியா அன்சாரி என்ற அந்த ஆங்கிலேயருடைய சமையல்காரன், இவன் பத்தஹ்மியாங்க சொல்லக்கூடிய முஸ்லீம் ஆங்கிலேயனுடைய சமையல்காரர். அந்த சமையல்காரருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஊழியம் ஆங்கிலேயர்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த காலம் அது. 1917 30 வருடங்களுக்கு பிறகுதான் நமக்கு சுதந்திரம் 1947 கிடைக்குது. 1917 காந்தியுடைய அந்த நேரத்துடைய வயசு கிட்டத்தட்ட 48. அதுக்கு பிறகு 31 வருஷம் அவர் வாழ்ந்திருக்கிறார். 1948 கொல்லப்படுறார். அப்போ 48 வயசு 31 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் இந்த சுதந்திர வேட்கையில் ஈடுபட்டு மக்களையெல்லாம் ஒன்று திரட்டதை பார்த்து மேல்மட்டத்திலிருந்து வந்த ஆர்டரின் காரணமாக அவரை தீர்த்து கட்டணுங்கிற முறையில் தன்னுடைய சமையல்காரராக இருந்த இந்த பத்தஹ்மியான் அன்சாரியை கூப்பிட்டு காந்திக்கு நீ தான் உணவு கொடுக்க போகிற நேரத்தில் பாலில் இந்த விஷத்தை கலந்து கொடுத்துரு திட்டமிடப்பட்டுச்சு. பாலில் விஷத்தை கலந்து கொடுங்க. பத்தஹ்மியா அன்சாரி சொல்றார், மறுக்கிறார். பாபு, நாங்களும் சுதந்திர வேட்கையுடையவர்கள், இந்தியர்கள், பாபாய கௌமை நாமல் ஒன்றும் செய்ய முடியாது, நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறார். செய்ய மாட்டேன்னு சொல்லி இந்த வந்த உடனே அவருடைய மக்களில் ஒரு மகனை கொன்று அவனுடைய தலையை அவனுக்கு அனுப்பி வச்சாங்க. உன் மகனை ஒருத்தனை க்ளோஸ் பண்ணிட்டோம், நாளைக்கு விச வச்சு கொடுக்குற, அப்படி கொடுக்கலன்னா இன்னொரு மகனுடைய தலை உனக்கு வரும். எந்த பெத்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சொல்ல. அதுக்கு முன்னால் அந்த ஆங்கிலேய அதிகாரி பத்தஹ்மியான் அன்சாருடைய குடும்பத்தை கிட்னாப் செஞ்சுட்டானுங்க. கொண்டு தன்னுடைய கடத்திட்டு போய் தான் கைவசம் வச்சிருக்கிறான். ஒரு மகனை தலையை வெட்டி அனுப்பிச்சாச்சு. அடுத்த நாள் இன்று விஷம் கொடுக்காட்டின்னா இந்த 2வது மகனுடைய தலை வெட்டப்படும், நீ இது அனுபவிக்க வேண்டியது வரும்னு சொன்ன உடனே எந்த தகப்பனுக்கும் மனசில் வர்றதானா மனம் இறங்கி ஒரு கிளாஸ் பாலில் விஷம் கலந்த பாலை காந்தி முன்னால் வைக்கார். காந்தி எடுத்து குடிக்க போகும்போது அருமை சோதர்களே, அந்த இடத்துல இருந்தவர் தான் ராஜேந்திர பிரசாத். அந்த சன்னிதானத்தில் இருந்தவர், நிகழ்ச்சியை பார்த்தவர் தான் பின்னால் சொல்கிறார். இதை கூட்டத்தில் வெளிப்படுத்துகிறார். அவர் பின்னால் அவரை அழைச்சிட்டு வந்து அந்த 2வது நாள் அந்த பாலை எடுத்து குடிக்கும் பொழுது, குடிக்கிறதுக்கு முற்படும் பொழுது இந்த பத்தஹ்மியா அன்சாரி வேகமாக பாலை தட்டி விட்டு கோ என்று அழுக ஆரம்பித்தார். காந்திஜி கேட்டார், எதனாலப்பா இப்படி செய்கிற, பால் கொடுக்குற, கடைசியில் தட்டி விட்டுட்டு அழுக வேற செய்யன்ற உடனே இந்த நிகழ்ச்சியை பூரா பத்தஹ்மியா அன்சாரி சொன்னார். விஷயம் வெளிப்பட்டுச்சு, பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு. இதை மறைக்கிறதுக்காக வேண்டி அந்த ஆங்கிலேய அதிகாரி எர்வின்க கூடியவன் இந்த பத்தஹ்மியான் அன்சாரியுடைய அத்தனை வீட்டையும் சுடுகாட்டாக மாற்றினாடு. சுடுகாடாக மாற்றி அவரை ஜெயிலில் போட்டு அவரை வதைப்படுத்தி சிரமப்படுத்தி சின்னாபின்னப்படுத்தி நிரந்தர ஏழையாக ஆக்கிட்டு போயிட்டான். அந்த ஏழை தான் இந்த ராஜேந்திர பிரசாத் பார்த்துட்டார். இங்கே அழுக்கு உடையில் இருக்கிறார். 1950 போகிறார். நடந்த நிகழ்ச்சி 1917. இவர் ஜனாதிபதியாகி ஆகி போனது 1950. நீண்ட நெடுகாலத்திற்கு பிறகு இந்த பாவப்பட்ட மனுஷன் அழுக்கு உடையில் இருக்கிறானே, எங்க மகாத்மாவை காப்பாற்றிய இஸ்லாமியன் இவன். தேச தந்தையும் காப்பாற்றினானுங்க, தேசத்தையும் காப்பாற்றின எங்க ஆளுங்க. யாராவது உங்கள்கிட்ட இருக்கானடா அப்படி? யாராவது அப்படி இருக்கிறானுங்க? எந்த ஆதாரம்?
இதுதான் நாங்கள் செய்த துரோகமா அல்லது நீங்கள் சொல்லும் வகுப்பு வாதமா? நாகரூனிவர் படிப்பார் வாருங்க. இதெல்லாம் உள்ளடக்கி தான் படித்தாங்க. நம்ம இளைய வட்டங்களுக்கு வரலாறு தெரியாது, வரலாறை மறைக்கிறதுக்காக முயற்சி செய்கிறானுங்க. இத்தனை கடுமையான பாதிப்புக்கு ஆளானதுக்கு பிறகுதான் வறிய நிலையில் இருந்த அந்த பத்தஹமியான் அன்சாரியை மேடையில் இருக்க வைத்து ஜனாதிபதியாக இருந்த ராஜேந்திர பிரசாத்ஜி அவங்க அங்கே பீகாருடைய அரசாங்கத்துக்கு சொன்னாங்க, இந்த மோத்திஹாரிங்க கூடிய இந்த டவுனில் இந்த பத்தஹமியான் அன்சாரி ஏழ்மையில் வாடுறாரு, இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டது போதும், நாட்டுக்கும் நாட்டுடைய தலைவருக்கும் செய்த ஒரு மகத்தான தொண்டுக்கு பகரமாக அவரை கௌரவிக்கும் பொருட்டாக ஒரு 50 ஏக்கர் பூமி இந்த மோத்திஹாரிங்க கூடிய இடத்துல கொடுக்கணும்னு அங்கேயே ஆர்டர் போட்டார். இங்கே தான் ஆர்டரெல்லாம் செல்லாதே, நம்ம உனக்கு ஆர்டர் போட்டால் நடக்காதே. 1950 போடப்பட்ட ஆர்டர். இந்த பத்தஹமியா அன்சாரி 1957 இறந்து போகிறார். அந்த 7 ஆண்டு காலமாக அவருக்கு எதுவுமே கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. அதற்கு பிறகு மாடுகளுக்கும் கிடைக்கல. இப்போ அவனுடைய பேரனுக்கு ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் நதிக்கு பக்கத்தில் 3-4 ஏக்கரை கொடுத்துருக்குறாங்களாம். இன்றைக்கி வரலாற்று இதையும் கூட அந்த தகவல் அறியக்கூடிய அந்தனுடைய உரிமையின்படி அது பெறப்பட்ட செய்தின்ட்டு இந்த விஷயங்கள் வெளியே வந்துச்சு. அருமை சோதரர்களே, இத்தனை பெரும் தியாகம் செய்த கூட்டம், சமையல்காரனாக இருந்தாலும் கூட, தொழிலால் சமைக்கும் பொறுப்பிலே இருந்தாலும் கூட, மகாத்மாவை கட்டி காத்து பாதுகாத்த பரம்பரையில் வந்த கூட்டம் எங்கள் கூட்டம் சகோதரர்களே. இவர்களை பார்த்து நீ குடியுரிமையை கேட்குறதா? டேய், நீ கேட்கறதுக்கு யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்குது? எதை வச்சு கேட்குற? எங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் இருக்குதா? என்னடா நியாயம் இது? எந்த நியாயத்தை வச்சு கேட்குற? ஏதோ பட்டா இருந்தால் கொடு, நீ பிறந்த சர்டிஃபிகேட் கொடு, ஸ்கூல் சர்டிஃபிகேட் கொடு, கொடுக்க முடியக்கூடிய காரியமா? அல்ல சகோதரர்களே. இதுக்கு பிறகு சொல்கிறாங்க, இன்னும் நாங்கள் இதை யோசிக்கவே இல்லைங்கிறான். கிறுக்கு பிடிச்ச பாரு அமித்ஷா சொல்கிறாரு, இன்னமும் நாம் இதை செயல்படுத்தவில்லைன்ட்டு. திரும்ப போய் நம்ம செயல்படுத்துவோங்கிறான். அதே சொன்னால் லூசு பயிரெல்லாம் போயிட்டானுங்க. ஒரு கூட்டத்தில் இருக்குங்கிறான், ஒரு கூட்டத்தில் இல்லைங்கிறான். என்னதான் சொல்ல வைங்கிற மக்களை குழப்புறது. இந்த குழப்பி மற்றதின் பக்கம் கவனம் போய்விடாமல் நம்மளை இங்கிட்டு திசை திருப்புவதற்காக வேண்டி செய்யக்கூடிய முயற்சிகளைத்தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அருமை சகோதரர்களே, ஆக இந்த நாட்டுக்காக வேண்டி இழந்த கொடுமைகள் ஏராளம். சொத்தோ சுகமோ உயிரோ அத்தனை வகையிலும் நஷ்டப்பட்டவர்கள் இந்த இஸ்லாமிய மக்கள், முஸ்லிம்கள். அவர்களுக்கு துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இன்னைக்கு இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு நம்மளை பேச வச்சிருக்கிறாங்க. அருமைச்சோர்களே, இது என்னவாகும் நினைக்கிறீங்க? ஒரு காலத்திலையும் நடக்காது. ஒரு இஸ்லாமியன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கூட இந்த காரியத்தை நடக்க விட மாட்டோம். நல்லா விளங்கிக்கங்க. இது போடுவானுங்க திட்டங்கள் செய்யல. நான் பெங்களூரில் இருக்கிறேன். பெங்களூர் 40வது கிலோமீட்டரில் நல்மங்கலாங்கிற ஊரில் அந்த கேம்பு கட்டப்பட்டிருக்குது. அகதிகள் முகாம் மாதிரி, தடுப்பு முகாம்னு பேர். 250-300 பேருக்கு ஒரு கக்குசு. அங்கே கொண்டு எல்லாத்தையும் அடைச்சிடுறது. எவ்வளவு கொடுமை சகோதரர்களே. இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்த சையது ஃபஹ்ருத்தீன் அகமதுடைய குடும்பத்தார் 17 பேர் இன்னைக்கு அந்த கேம்பில் இருக்கானுங்க. ஜனாதிபதியுடைய குடும்பம். அந்த ஃபைல் காட்ட முடியலை, அசாமில் கேம்பில் போட்டு வச்சிருக்கிறானுங்க. எத்தனை பேர் 30 ஆண்டு காலம் இந்த மிலிட்ரியில் வேலை செஞ்சு, இராணுவத்தில் வேலை செஞ்சு பதக்கங்கள் பெற்ற ஒரு முஸ்லீமும் அந்த கேம்பில் கிடக்கிறான். பிரதமர் சொல்கிறார் லாம்லீலா மைனாத்தில், உலகத்தில் இந்தியாவில் எங்கேயுமே அந்த தடுப்பு முகாம் இல்லைண்டு. என்ன பொய்! கொஞ்சமாவது பொருந்துதா? நீங்கள் வகிக்கக்கூடிய பதவிக்காவது தகுதியா? பக்கத்தில் அந்த ஆளை வச்சிருக்கிற குஜராத் குண்டனை அவன் வச்சுக்கிட்டு சொல்கிற, அவன் எல்லா படத்துலையும் இருக்குதுங்கிறான். கூகுளில் சர்ச் பண்ணால் எல்லா கேம்பும் வருது. நீ இந்தியாவில் எந்த கேம்பும் இல்லை, வதந்தியை பரப்புகிறாங்க, பொய்ய சொல்கிறாங்க. கண்ணால் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் பெங்களூரில். நான் நெல்மங்கலாவில் நம்மளும் போய் எந்த இடத்துல நம்ம போடுவான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வரலாமேட்டு போனோண்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அருமை சோதரர்களே, இவ்வளவு முரட்டுத்தனமான இல்லை முட்டாள்தனமான சட்டங்களை இங்கே ஏற்ற பார்க்குறாங்க. இது ஒரு காலத்தில் செயல்படுத்ததில்லை. ஆனால் அல்லாஹ் நமக்கு சொன்ன அந்த கடைசி உபதேசத்தை நாம் கடைப்பிடிச்சோமே, ஆனால் இது போன்ற முசீபத்துகளை விட்டு நிச்சயமாக வெட்டியை தருவான். காலங்கள் கொஞ்சம் நேரங்களை கொண்டு வரும். ஹஸரத் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று ஃபிரௌன் செய்யாத கொடுமையோடவா அத்தனையும் செய்த அவனுக்கே ஒரு முடிவு வந்தது என்று சொன்னால், ஒவ்வொரு துவக்கத்திற்கு ஒரு முடிவு நிச்சயமாக ஏற்படும். அந்த நிலையை பெற வேண்டுமேயானால் அல்லாஹ் சொன்ன 4 வித சட்டங்களை, 4 விதமான காரியங்கள் நம்ம கடைபிடிக்கணும். யா ஐயுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ். இந்த 4 அம்சத்தை சொல்கிறான்.
பொறுமை வைக்கணும், பொறுமை செய்ய வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நிலைவாடாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் செய்து இந்த வழியில் நிலைவாடாக இருக்கணும். ஒரு நேரத்தில் பொறுமை விட்டு அப்புறம் பொறுமையை விட்டுட்டோம்னு இருக்கக்கூடாது. மூணாவதாக தொடர்புகளை துண்டிக்கக்கூடாது. எல்லாரோடையும் தொடர்பு. அல்லாஹுடைய பேரருள் மாற்று மத எனது சொந்தங்கள் சகோதரர்கள் நம்மை விட அதிகமாக இருக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். அவங்க இருக்கக்கூடிய காட்சி அவங்க விளங்கிட்டாங்க. இது முஸ்லீம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம்களை ஒரு சீக்கியன் சொன்னதை நானே கேட்டேன். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்கலாம். இது முஸ்லீம்களை இன்றைக்கி சொல்லுவான், 30 கோடி பேர் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை இன்றைக்கி சொல்கிறவன் நாங்கள் 3 கோடி இருக்கக்கூடிய சிக்குகளை நாளைக்கு சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது. அதனால் இந்த கிருபான் இருக்கிற வரைக்கும் வாழை தூக்கி காட்டி சொல்கிறான். இந்த வாள் சீக்கியருடைய கையில் இருக்கிற வரைக்கும் எந்த முஸ்லீமையும் எவனும் நெருங்க முடியாதுன்னு நம்ம சத்திய சங்கல்பம் பண்ணுறாங்க. இத்தனை பேரும் இந்த மாற்று மத சகோதரத்தில் நமக்கு ஒரு அனுசரணை கிடைக்குது. இது அல்லாஹ் நம்ம செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உபாயம். இது சில கஷ்டங்களிலும் சில லாபங்கள் கிடைக்கும், சில தீங்கான செயல்களிலும் சில நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய பலன் கிடைக்கும். நமக்கு ஏற்பட்ட இந்த சொல்லையில் நம்மை ஒன்றிணைக்கக்கூடிய காரியத்தை அல்லாஹ் செய்திருக்கிறான். பொறுமை, கட்டுப்பாடு, தொடர்பு, இறை அச்சம். இந்த 4 அம்சத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டா லஅல்லக்கும் துஃப்லிஹூன் அல்லாஹ் தீர்ப்பு சொல்கிறான். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிட்டும் என்பதை திருமறை கூறுகிறது. எல்லா வல்ல அல்லாஹ் நமது சமுதாயத்தை காப்பதற்கு நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்த அர்ப்பணம், தியாகம், நல்லெண்ணம், நல் நடவடிக்கைகள் இவைகளெல்லாம் கடைப்பிடித்து உலக மக்களை நாம் ஒன்று திரட்டி ஒரு சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு நல்லதொரு நிலையிலே நமது சமுதாயத்தை ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்து என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.